திமுக சார்பில் காவிரி விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்துக்கள் பல்வேறு கண்டனங்களுக்கு உள்ளான நிலையில் இன்றைய தினம் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் தஞ்சாவூர் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டு சாலை மார்க்கமாக தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டு அங்கு செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பிறகு தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு அவர் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுக தொண்டர்கள் பலரும் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, தாமோ அன்பரசன், சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய பிரியா உள்ளிட்ட பலரும் கூட அவரை வரவேற்பதற்காக அங்கு கூடியிருக்கிறார்கள். இன்று காலை முதலேயே இந்த பிரச்சனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்ததை பார்க்க முடிகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய காலை காவல்துறையினர் வந்த பொழுதே நீலாங்கரை பகுதியில் அவர் இல்லத்தை சுற்றி பலரும் திமுகவினர் ஒன்று கூடி கைது செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி காவல்துறையினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வந்ததை பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் கைதுக்கு பிறகாக தொடர்ந்து செல்லக்கூடிய சாலை மார்க்கம் முழுவதும் சரி, அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலும் கூட திமுகவினர் பல்வேறு இடங்களிலும் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். திமுக சார்பில் இருந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கைதை கண்டித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர் என்ற விஷயங்களையும் செய்திகளின் காட்சிகள் வாயிலாக பார்த்து தெரிந்து கொள்ள முடிந்தது. அதே போல தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்தும் பல மாவட்டங்களிலும் இந்த விவகாரத்தில் அவர் மீது வழக்கு தொடர்ந்திருந்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் பெரிய அளவிலான பேசுபொருளுக்கு உள்ளாகின்றது. குறிப்பாக இரட்டை அர்த்த கருத்துடன் ஒரு நடிகையை குறித்து பேசியதாகவும் கண்டனங்கள் பல்வேறு வகைகளிலிருந்தும் வலுத்து வந்ததை பார்க்க முடிந்தது. பல கட்சி தலைவர்களும் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இந்த சூழலை பொறுத்தவரை இன்றைய தினம் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினர் விசாரணைக்கு பிறகாக அவர் ஜாமீனில் வெளியிடப்பட்டார். குறிப்பாக காவல் நிலைய வளாகத்திலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் ஏராளமான திமுகவினர் திரண்டு பரபரப்பான சூழல் இருந்த நிலையில் பாதுகாப்புக்காக கூடுதல் காவல்துறையினரும் கூட அந்த பகுதியில் கூடியிருந்ததை பார்க்க முடிந்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணைக்கு பிறகாக சுமார் 8:15 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகாக காரில் இருந்தபடியே கூடியிருந்த நிர்வாகிகளை நோக்கி கையசைத்த பின் திருச்சி விமான நிலையத்திற்கு அவர் சாலை மார்க்கமாக வந்து திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பின்னராக தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு அவர் வந்தடைந்திருக்கிறார். குறிப்பாக பெண்களை தாழ்த்தி பேச வேண்டிய எண்ணம் துளியும் இல்லை என்றும் அனைவரையுமே சகோதரிகளாக தாய்மார்களாகத்தான் பார்ப்பதாகவும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக தஞ்சையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக 25 நிமிடங்கள் பேசினேன் என்றும் அந்த பேச்சு விவசாயிகளிடம் பெரிய வரவேற்பை பெற்று இருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அரசு பொய் வழக்கை பதிவு செய்திருக்கிறது என்றும் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்றும் பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட அங்கிருக்கக்கூடிய அரசு தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது என்றும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கவில்லை, இதை கேட்க முதலமைச்சருக்கு தைரியம் இல்லை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழக அரசுக்கு எதிராக தனது கருத்துக்களை பதிவு செய்து அவர் பேசியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இதனை சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த கைதை பொறுத்தவரை தமிழக சட்டப்பேரவை நாளை கூட இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு வந்ததற்கு பிறகாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அந்த விஷயத்தில் அவர் பங்கேற்க கூடாது என்பதற்காக நீதிமன்ற உத்தரவையும் மீறி எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்திருப்பதாக திமுகவினர் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அனைத்து விதமான விஷயங்களையும் அவசரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் பயத்தின் காரணமாக இதை செய்திருக்கிறார்கள் என்றும் திமுக தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் தாவேகா தரப்பினரும் தொடர்ந்து எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்து வந்தனர். பல்வேறு அரசியல் கட்சிகளிலும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்த நிலையில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த விசாரணை முடிந்த பின்னராக அவர் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார்.